ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் சமையல். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ப்ரான் ரெசிபி பார்க்க போகிறோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்லா காரசாரமாக சூப்பர் ஸ்பைசியாக இறால் சுக்கா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கலரை பார்த்தோன்னையும் அதில் கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கான்னு யோசிக்காதீங்க. இது நார்மலாக நம்ம இன்க்ரீடியன்ட் போடுறதோடைய கலர் தான். இது என்ன ட்விஸ்ட்டு, என்ன சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் இவ்வளோ தான். இன்றைக்கி நான் 400 கிராம் அளவுக்கு இறை எடுத்திருக்கேன். நார்மலாக வெங்காயம் தக்காளி வதக்கி நம்ம தொக்கு செய்யாமல் இன்றைக்கி எல்லாத்தையும் அரைச்சி போட போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 1 பச்சை மிளகாவையும் ரஃபாக சாப் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது தண்ணி ஊற்றாமல். அவ்வளோதான், அரைஞ்சிடுச்சு. இப்போது இறால் இந்த அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நம்ம ரெசிபியோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் இது தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா, அப்புறம் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இறை மசாலாவை நல்லா ஊற விடணும். ஒரு 2 to 3 ஹார்ஸ் மேரினேட் பண்ணிங்க அப்படின்னா நல்லா ஊறி போய் சூப்பராக இருக்கும் மசாலா. இப்போ ஒரு பேன் இல்லை வானலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஊற வச்சுருக்கிற இறாவை மசாலாவோடு சேர்த்து பேனில் சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு மெத்தடும் இருக்குது. வெங்காயம் தக்காளியை வதக்கிட்டு அப்புறம் அரைச்சிட்டு இறால சேர்க்குறது. அந்த மசாலாவும் நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்ன ஸ்டெப் அப்படின்னாக்கா, இந்த கிரேவி ஃபுல்லாகவே வற்றி அது தொக்காக மாறணும். ஸோ அது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சு மூடி வச்சும் சரி ஓப்பன் பண்ணியும் சுண்ட விட போகிறோம். நல்லா அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி இறாவோடு அப்படி பெரட்டிட்டு வர வரைக்கும் இதை தான் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி திரும்பவும் பெரட்டி விட்டுட்டு மூடாமலே 1 நிமிஷம் அப்படி வேகட்டும். அப்புறம் மூடிட்டு திரும்ப வேக வைக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வற்றிருக்கும். நார்மலாக மற்ற தொக்குலாம் செய்கிற மாதிரி தான் நல்லா தண்ணி சுண்ட விட்டு எண்ணெய் வெளியில் பெரிய அளவுக்கு வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான். இதில் தக்காளி நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதால பச்சையாக அந்த ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். நிறைய தொக்கு வேணுன்றவங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நிப்பாட்டிக்கலாம். நான் இதை கம்ப்ளீட்டாக சுக்கா மாதிரியே ஆக்கிட்டேன். தக்காளியோட கலரும் 65 மசாலாவுடைய கலரும் தான் இந்த மாதிரி இருக்குது. மல்லித்தழை தூவி சர்வ் பண்ணிடலாம். நல்ல காரசாரமாக சாப்பிட விரும்புகிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற தொக்கு மாதிரி எறா தனியாக தொக்கு தனியாக இருக்காது. இதில் எறாவே தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும் அந்த தொக்கு. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். முக்கியமாக வெஜிடபிள் பிரியாணிக்கு பக்க காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபட்டாஃபட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.